கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான மாலை வேளையிலும் ஒரு விலையேறு பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சங்கீதம் 63 சங்கீதம் 1வது வசனம். தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. உம்மேல் தாகமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, தேவன் மேல் தாகமாய் இருக்க வேண்டும். நான் தேவன் மேலே தாகமாக இருக்க மாட்டேன்னு நீ சொல்லும்போது நீங்கள் நியூட்ரலாக இருந்தால் பரவாயில்ல. பிசாசின் மீது தாகம் உடையவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஆமாம், ஏதேன் தோட்டத்தில் நம்முடைய ஆதி தாய்க்கு அதுதான் நடந்தது. தேவன் மேலே தாகமாக இருக்க விருப்பம் இல்லாத போது அந்த ஏவாள் பிசாசின் வார்த்தையை கேட்டு பிசாசின் மீது தாகமுள்ளவளாய் மாறினால், புருஷனையும் பிசாசின் வார்த்தைக்கு இணங்கி பிசாசு வார்த்தையை கேட்டு பிசாசின் மீது தாகமுடையவளாய் மாறி சாகவே செத்து போனாள். உன்னித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அதனால் அன்பானவர்களே, இங்க சொல்றான் தாவீது, தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஆமா, தேவனை தேடலைன்னா மனுஷன் பிசாசு தான் தேடிட்டு இருக்கிறான். பிசாசு எப்படி தேடுவான்? நன்மை தீமை கனியை சாப்பிட்டுட்டு இருக்கிறான். நன்மையும் தீமையும் தேவன் தனக்கு உலகத்தை காட்டினாக்கா பிசாசு தேடுறது. நன்மார்க்கம் துன்மார்க்கத்தில் பிறந்திருக்கிறான். அது தேவனுக்கும் காட்டுறான், உலகத்தும் காட்டுறான்னா பிசாசியே தேடிங்கிறான்னு அர்த்தம். அப்போ அதிகாலமே உம்மை தேடுகிறேன்றான் தாவீது. அதிகாலமே உம்மை தேடுகிறேன். தேவனே, நீர் என்னுடைய தேவன், உம்மை அதிகாலமே தேடுகிறேன்னாக்கா எப்படி தேடணும் தேவனை? தேவன்னா ஜீவ விருட்சத்தின் கனி. என் பிதா ஜீவனுடையவராயிருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆமா, ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அதை தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகுத தேவனையே தேடுகிறாய், தேவனை கண்டடைவாய். அல்லேலூயா. தேவனை தேடினால் தேவனை கண்டுபிடிப்பாய், பிசாசை தேடினால் பிசாசை கண்டுபிடிப்பாய். பிசாசுன்னா அவனுடைய எல்லா சரக்குகளையும், வியாதிகளையும், வறுமைகளையும், தரித்திரங்களையும், சாபங்களையும், வேதனைகளையும், துக்கங்களையும் தான் கண்டடைவாய். அதுக்கு நன்மை தீமை கனியை சாப்பிடணும். அதை நன்மையும் தீமையும் தேவனுக்கும் காட்டணும், முழு உலகத்துக்கு காட்டிக்கிட்டே இருக்கணும், வெளிப்படுத்திக்கிட்டே காட்டுறத வெளிப்படுத்துது. அப்போ தேவனை தேடணும்னா பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான் இருக்குது. அந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது நீ தேவனை தேடுவாய். அல்லேலூயா. இதுதான் எங்கள் ஊர். எங்கள் கிராமம் எப்படி இருக்கு பாரு. கிராமம் ஏரி பகுதி. அல்லேலூயா. மலைகள் சூழ்ந்த கிராமம், சோழவரம் கிராமம். பரிபூர்ண ஜீவன் சபை, சோழவரம். அல்லேலூயா. அப்போ அதிகாலமே உம்மை தேடுகிறேன். தேவனே, அதிகாலமே உம்மை தேடுகிறேன். எப்படிங்க தர்றது தேவனை? பாவத்தையும் மரணத்தையும் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா பிசாசை தேடுகிறாய்.
ஏவாள் பிசாசு வார்த்தை கேட்டதுமே, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டதுமே, அதை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம், உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம். உன்னிமித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும். முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். முள்ளு தான் வரும். முள்ளுனா சாபம் தான் வரும். உன்னிமித்து பூமியே சபிக்கப்பட்டிருக்கும். உன் சரீரம் சபிக்கப்பட்டிருக்கும். ஆத்துமா சபிக்கப்பட்டிருக்கும். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கினாலே சாகவே சாவாய். சரி, அப்படி பிறந்துட்ட. உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாம் என்கிட்ட வாங்கன்றார் இயேசு. நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள்றார். உன் நிமித்த பூமியே சபிக்கப்பட்டிருக்கும். முள்ளும் குறுப்பும் முளைப்பிக்கும். முள்ளு மரம் முளைப்பிச்சுக்குது பாருங்க. இதெல்லாம் முள்ளு மரம். உன் நிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கான். முள்ளும் குறுப்பும் முளைப்பிக்கும். அந்த முள் யாரு? அதே முளைச்சி வருது. உன் நிமித்த பூமியே சபிக்கப்பட்டிருக்கும். முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். முள் விளைந்த பூமி பொன் விளைந்த பூமியா மாற்றம். ஏதேன் தோட்டமா? ஏதேனில் பொன் விளைந்ததுன்னு போடப்படுது. நெல் விளையுது பார்த்துக்கிறோம். சோளம் கேவுரு விளையுது பார்த்துக்கிறோம். புண்ணே விளைஞ்சிச்சா ஏதேன் தோட்டத்தில். ஏன்னா தேவன் ஜீவனாக இருக்கிறார். அந்த ஜீவ விருட்சத்தை கனியை விட்டுட்டு பிசாசு சொன்ன வார்த்தையை கேட்டு நன்மை தீமறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே பாவமும் மரணமும் வண்டி வண்டியாக வந்துக்கிட்டே இருக்குது. இவ சொல்கிறான் தாவீது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்கு தத்துவம். பிதா குமார் பசுத்தாவி செலுத்துறேன். ஆதாம்லேருந்து முழு உலகம் செலுத்துறேன். கண்டிப்பாக தேவனை கண்டறிவாய், சுகத்தை கண்டறிவாய், ஆசீர்வாதத்தை கண்டறிவாய், ஐஸ்வர்யத்தை கண்டறிவாய். ஏன்னா பிசாசத்தை என்ன தரித்திரம் வருது, வியாதி வருது, வறுமை வருது, மரணம் கூட வருது. அது பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேடுறது. தேவன் ஜீவனாக இருக்கிறார். அவர் தேவி நீதி உயிர்த்ததுமா இருக்கிறார். சமாதானம், ஐஸ்வர்யம், சுகமும் பலமும் ஜீவனமாக இருக்கிறார். அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கு மத்தியஸ்தம். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்க 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 கொடுங்கள போது கொடுக்கப்படும். ஆனால் தேவனை தேடுங்கள். இந்த தாவீது தேவனை தேடினான். இந்த மாதிரி வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு கொண்டிருந்த அந்த தாவீதை இதே மாதிரி ஒரு வனாந்தரத்தில் தான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். வனாந்தரத்தில் ஏலகொடையில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீதை தேவன் ராஜாவாய் உழைத்து இந்த வேத புத்தகத்தை அவனை கொண்டு ஏராளம் வேத பகுதிகளை எழுதி வைத்திருக்கிறார். இந்த வேத வான பூமி ஒழிந்து போகாத இந்த வேத புத்தகத்தில் இந்த தாவீது வசனம் தான் அதில் போடப்படுது. இவன் ஒரு ஆடு மேய்ப்பன். இந்த மாதிரி ஒரு வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. வாஞ்சிக்கட்டும். ஏசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தேவனுக்குள்ள தேவி நீதிட்டு உயிர்த்தல் ஏசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்தங்குது. அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்து. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்து. இடைவிடாமல் செலுத்து. எக்காலத்தில் செலுத்து. இல்லைன்னா உன் மூலமாக ஆதாம் அம்மா வயிற்றில் பாவத்திலே மரணத்தில் பிறந்த நீ பாவத்தையும் மரணத்தையும் தேவனுக்கு காட்டுற. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு காட்டுறதுனால பிசாசின் சரக்கு தான் உன் வாழ்க்கையில் கண்டறிவேன். கண்டிப்பாக பாவத்தையும் மரணத்தையும் கண்டிப்பாக கண்டறிவேன். பாவம் மரணத்தில் தான் பிறந்திருக்கிற. இப்போது தேவ நீதி உயிர்த்தது இயேசு. அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பூசி ஜீவ விருட்சத்துக்கு அணியை பூசி அதை தேவனுக்கு செலுத்து. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்து. இடைவிடாமல் செலுத்து. எக்காலத்தில் செலுத்து. சோர்ந்து போகாமல் செலுத்து. வாய்நாளெல்லாம் செலுத்து. நீ தேவனை தேடுகிறாய். அந்த தேவனுக்குள்ள தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பிதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்து. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்து. தேவனுடைய ஐஸ்வர்யத்தை கண்டடைவாய். அவருடைய சுகம், ஜீவஸ்வரம், ஜீவரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவலங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, இயேசு கிறிஸ்துவாமன்ற வாக்கு தத்துவம் பிதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்து. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்து. ஒரு ஆள் பாய்க்கூடாம
தேவனுடைய ஆசீர்வாதத்தை கண்டடைவாய். முழு உலகத்தை ஒரு ஆளுக்கு பார்க்க கசப்பு காட்டினா அந்த ஒரு ஆள் ஊருக்கு 2 பேர் கசப்பு, தெருக்கு 2 பேர் கசப்பு. இயேசு ஏற்றுக்கொண்டு பாவத்தை மனத்தை யாருக்காவது ஒரு ஆள் காட்டினா கூட அந்த ஒரு ஆள் வழியாக பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான். அதனால தான் தேவனை தேடுகிறவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வர வேண்டும். என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. அந்த அன்பு ஜீவனை வாழ பரலோகத்தையே குத்துதுங்க. நல்லவன் கெட்டவன் உயர்ந்த தாய்ந்த ஏழை பணக்கார அரசியல் தலை யாரையும் பார்க்காதது. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனை தேடுகிறோனா என்றால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூற வேண்டும். என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. அந்த அன்புக்குள்ளே எல்லா எதுமைகளை எல்லாம் ஏற்று செட்டு எல்லாத்தையும் குத்தணும். மனைவி, பட்டணம், தேசம், முழு உலகத்துக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். இவ்வளவுங்குதுங்க தேவனை தேடுறதுனா. இது அப்படியே ஆப்போசிட்டில் தெரிஞ்சுக்கோ. பிசாசை தேடினா பாவத்தையும் மன்னிச்சு சுயநீதி அநீதியும் தேவனுக்கு கொடுப்பேன், குடும்பத்துக்கு கொடுப்பேன், போகிறதுலாம் காட்டுவேன். உன்னிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். நன்மை தேம காரியத்தை எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த தேசத்துக்கும் சுயநீதி அநீதி நன்மார்க்கத்தை துன்மார்க்கத்தை கண்களில் நிச்சயமாக ஜீவனுக்கு அதை போய் தேவனுக்கு காட்டுறது. முழு உலகத்து காட்ட 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 பிசாசு வண்டி வண்டியாக வருது. குடும்பத்தில் வியாதி வருது, வறுமை வருது, தரித்திரம் வருது, கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, நாசம் வருது, என்னென்னோ வருது. பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. அந்த ஜீவனில் தேவி நீதி தூயத்தில் இயேசுக்கு சுவாமன்ற வாக்குத்த ஜீவ விருட்சத்தை அதை பிதா குமார் பசு தாவிக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகு கூட தான் தேவனை தேடுதல். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உம்முடைய மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து. ஆமாம், தாவி சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில் இருக்குமா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும். துதி சோத்திரனாக கிறிஸ்துக்கு எடுத்த காரியங்கள். அந்த கிறிஸ்துவ தேவனுக்கு துதி தோற்றமாக எக்காலத்திலும் காலையில் மாலையில் கொடுத்துக்கிட்டே இருப்பானா. மனுஷனுக்கு ஆத்திரத்தை காட்டுறது கிடையாது. மனுஷனுக்கு கிறிஸ்து தான். பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்புதான். மனுஷனுக்கும் கிறிஸ்துவை காட்டு மத்தியசமா, தேவனுக்கும் கிறிஸ்துவை கொடு மத்தியசமா. பாவத்தும் மனம் உன்னை ஓடித்தான பசுத்தாய் தேவதூர் வந்து சகல நன்மை உன்னை தேடி வரும். டெஸ்ட் பண்ணி பாரு. பாவத்தை மரணத்தை தேவனுக்கும் காட்டுற, நன்மத்தையும் அறியத்தக்க கனியில் பிறந்துட்டேன். எவ்வளோ படிச்சிருந்தாலும் படிக்கலாம், ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாலும் உயர்ந்த ஜாதி தாஞ்ச ஜாதி வானத்துக்கு பூமியின் மேலே அம்மா வைத்த பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்த நீ தேவனுக்கும் பாவத்தையும் மரணத்தையும் காட்டுற, குடும்பத்துக்கு காட்டுற, முழு உலகத்தை காட்டிகிட்டே இருக்கிற. பிசாசு வாய்நாளெல்லாம் திடுறான். சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன், ஜீவன், ஆஸ்வாத, ஐஸ்வர்யம் எல்லாம் திடுறான். அப்புறம் கொள்றான், அப்புறம் ஆயிக்கிறான், அப்புறம் பாதாள தீர்த்து போயிட்டே இருக்கிறான். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருத்தப்பட்டு பாரம் சொல்கிற பிசாசுகிட்ட போய் பாவத்தில், சாபத்தில், மரணத்தில், தரித்திரத்தில், பாதாளத்தில் பலவிதமான எண்ணல்களை சிக்கி தவித்து வருத்தப்பட்டு எல்லோரும் என்னிடத்தில் வாரன்றாரு. நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புஷித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணு. ஜீவ பிரிச்சு அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்ததில் இருக்குது. அதை பிதா குமார் பசு தாவிக்கு செலுத்து. எக்காலத்திலும் எந்நேரத்திலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். மனுஷனுக்கு எப்போதும் சபித்தல் தாங்குது. யாரை பார்த்தாலும் சபிக்குது. சுயநீதி அநீதி நன்மத்தையே காட்டுறது. தேவனுக்கும் காட்டுறது, குடும்பத்துக்கு காட்டுறது, போகிறத்துல காட்டு, எல்லாத்தையும் காட்டி 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 ஒரே பிசாசு தேடி 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 உலகமே ஒரு குட்டி பாதாளமாக்குதுங்க. நோவா காலத்தில் இருந்து அப்படியே மனுஷகுமார காலத்தில் நடக்குதான். சோதம் குமரா பட்டணத்தில் நடந்தது இப்போ நடக்குதான். ஏன்னா அதே நன்மத்தேம காரியம் தான். ஆதாம் வியாபார வழியாக நன்மத்தை நன்மார்க்கும் துன்மார்க்கும் நாகரிகங்கள் முன்னேறிக்குது. விஞ்ஞானம் முன்னேறி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னென்னோ முன்னேறி போச்சு. ஆனால் நன்மையும் தேவை. மனுஷன் நன்மார்க்கும் துன்மார்க்கன், நன்மை தீமை அறியத்தக்க கனி, நல்லவன் தீயவன், நன்மை தீமை, நல்லவன் தீயவன். அதில் பாவமும் மரணம் இருக்கிறது. தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டுறதுனால பிசாசு தான் நீ கண்டடிவாய். ஆமாம், ஓடலாம், உடைக்கலாம், சம்பாதிக்கலாம், கார் பங்களா எல்லாம் இருக்கலாம். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன். அந்த பாவத்தையும் மரணத்தை தான் தேவனுக்கு என்னால் காட்ட முடியும்.
அப்படி தான் பிறந்திருக்கிறேன். என் குடும்பத்துக்கே அப்படி தான் காட்ட முடியும், பாவத்தையும் மனத்தையும் தான் காட்ட முடியும். ஏன்னா அப்படி தான் பிறந்திருக்கிறேன். ஓடலாம், உடைக்கலாம், சம்பாதிக்கலாம், எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் கிறிஸ்து இல்லாதனால ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்காத வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பாவத்தையும் மனத்தை குடும்பத்துக்கே காட்டுறோம், மனைவி பிள்ளைகளுக்கும். அதனால தான் குடும்பத்தில் வியாதி, வறுமை, தரித்திரம், கடன் தொல்லை, ஆபத்து, விபத்து, நாசம் மோசமாக இருக்குது வீட்டில். இவன் சொல்கிறான் தாவீது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அதனால் மத்திய மார்க்லோக்கா அழவால எல்லாரும் பிசாசை தேடி 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 எங்கே பார்த்தாலும் வியாதிஸ்தர்கள், குடர்கள், சவுடர்கள், முடவர்கள், வியாதி பிடித்தவர்கள், திமிர்வாதக்காரர்கள், லேகோன் பிசாசு, குஷ்ரோகிகள், இருதயம் நறுங்குண்டு போனவர்கள் எல்லாம் பிசாசு வல்லவர்களாகப்பட்ட கிராமங்களில், பட்டணங்களில், தேசங்களில் யாரும் தேவனை தேடலை. எல்லாம் நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புஷித்திருக்கிறாங்க. பாவத்தையும் சம்பளம் மரணம் இருக்குது. எங்கே போகலாம் மரணம், எங்கே பார்த்தாலும் வியாதி, எங்கே பார்த்தாலும் தரித்திரம். இயேசு 12 சீசர்களை ஏற்படுத்தி 12 சீசர்களை கூப்பிட்டுட்டு போகிறாரு, கிராமங்கள் தூரம் போகிறாரு. எல்லாம் ஆதாம் வழி அப்புறம் தான். இன்றைக்கி அதே தான், நன்மத்தையும் அறியத்தக்கவன் தான். அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்துக்கிறான். பிசாசு வந்து திரையின் குடின்னு ஆயிடுச்சுங்கிறான். இயேசு ஓடுறாரு, ஓடி போய் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். இயேசு பட்டு ஜீவனை கொடுக்குறார். திமிர்வாதக்காரர், லேகோன் பிசாசு, பெரும்பாடுள்ள ஸ்ரீ, திரளான ஜனங்களுக்கு ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு கொடுக்குறது. அவன் பேர் ஆதாம் வந்து முழு அதான் தேவனை தேடும் போது பசுத்தாய் வந்து உடனே எழுந்து நட. 38 வருஷம் பிரச்சனை, என் தழும்புகளால் சுகமா ஜீவ ரத்தம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு தேவனை தேடின உடனே அசுத்தாய் ஓடுது. பசுத்தாய் வந்து 38 வருஷம் வியாதி எழுந்து படுக்க எடுத்துக்கொண்டு ஜோராக நடக்கிறான். அப்போ 38 வருஷமாக அவன் என்ன செஞ்சிருக்கான்? விபச்சாரம் பண்ணானா, வேசித்தனம் பண்ணானா, கொலை பண்ணானா? வியாதியசம் பெஸ்ஸா குலத்தில் 38 வருஷமாக இருக்கான் வியாதி. என்ன பண்ணியிருந்தான் அவன்? பிசாசு தான் தேடி கவலைப்படுறான், சோர்ந்து போகிறான். சுயநீதி, அநீதி, பாவத்தில் பிறந்துட்டான். அம்மா வயிற்றுல ஏதோ ஒரு தாய் வயிற்றுல பிறந்துக்கிறான். ஆதாம் பேவாள் வழியா அந்த பாவத்தையும் மன்னித்து தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டினே இருக்கிறான். தேவனுக்கு முதல்ல, அப்புறம் ஆதாம் வந்து முழு உலகத்தை காட்டிக்கிறான். பிசாசு வந்து அந்த 38 வருஷமாக வியாதி போகவே இல்லை பாருங்க. அதே நேரத்தில் 38 வருஷம் உயிரோடு இருந்துக்கிறான் பாருங்க. எல்லாரும் கைவிட்டாங்க அவனை. 38 வருஷம் யார் பார்ப்பாங்க? முதல்ல அப்பா அம்மா பார்த்தாங்க, அப்புறம் மாமா மச்சான் பார்த்தாங்க, அப்புறம் சொந்த பந்தம் பார்த்து எல்லாம் பார்த்து கட்சியில் எல்லாம் கைவிட்டான். இயேசுக்கே 33 வயசு அவனை பார்க்கும்போது. அப்போது 38 வருஷமாக பேசாகிறது வியாதியாகவே இருந்துக்கிறான். அன்றைக்கி ரொம்ப நாள் பிரச்சனை, நீண்ட நாள் பிரச்சனை. என்னையும் சேர்த்தாங்க. வறுமை, தரித்திரம், அசுத்தாவி, பாவம், வியாதி, வறுமை, தரித்திரம். ரொம்ப நாள் நன்மை தீமையில ஊறி போட்டுக்கிறீங்க. நன்மார்க்கு துன்மார்க்கத்தை தேவனுக்கு காட்டுறீங்க, உலகத்தை காட்டுறீங்க. அதனால் பிசாசு உங்களை விட்டு போக மாட்டேறான். வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாளம், அசுத்தாவி போகவே மாட்டேங்குது. இயேசு வந்தார். அவனை பார்த்ததுமே சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? பட்டு நான் ஆமான்னு சொல்லியிருக்கான். அவன் என்ன சொன்னான்? ஐயா எல்லாரையும் கூட்டுமே அந்த குளத்தில் விடுறாங்க, என்னை மட்டும் விட்டுறாங்க. நம்ம எல்லாருமே வெறுப்பும் கஷ்டமாக இருக்கிறான். அதுதான் பாவன்றது, வெறுப்பு, கசப்பு, சுயநீதி, அநீதி, நன்மார்க்கு துன்மார்க்கம், நன்மை தீமை, அதுதான் பாவம். நான் விபச்சாரம் பண்ணலங்க, நான் வேசித்தனம் பண்ணலங்க, நான் கொலை பண்ணல. இந்த விபச்சாரம் 38 வியாதி எந்த கொலை பண்ணால் எந்த பீடி சிகரெட் ஒன்றுமே பண்ணல. ஆனால் பாவத்தில் பிறந்துட்டான். அது ஒன்று போதும் பிசாசுக்கு. அதனால் விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, கொலை பண்ணல, திரல்ல கொல்ல, எதுவுமே வேணாப்பா. அம்மா வயிற்றில் பிறந்துட்டியா நீ? ரோமர் மூடி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றுட்டாங்க. சங்கீதம் 51 சங்கீதம், என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் இருக்குது. நான் துர்குணத்தில் உருவானேன். அதை தேவனுக்கும் உலகத்துக்கும் காட்ட பிசாசை தேடி 38 வருஷமாக வியாதி தீங்கலை. எல்லாரும் அவனை கைவிட்டாங்க. எல்லாரையும் தூக்கி போகிறாங்கன்னா இவனை மட்டும் அவனை 38 வருஷம் எவ்வளோ நாற்று வச்சுருக்கு பாருங்க. யாரும் கிட்ட நெருங்க முடியல. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 38 வருஷமாக வியாதியிலே இருக்கிறான். நாத்தம் பொறுக்க முடியல. அதனால தான் யாரும் அவனை தூக்கி போக கூட முடியல யாரும். ஆனால் ஏசு போனார் பாருங்க, தான் அன்புன்னு சொல்கிறது. இல்லையா? ஏசுக்கு தெரியும் நான் ஒரு பரிகாரி. அவனுக்கு ஜீவரத்தை ஜீவ வச்சதுக்கு தேவி நீதி விதியில் அவன் பேர் சொல்லி பிதாகுமார் ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்து அசுத்தாய் ஓடின்னு பசுத்தாய் வந்துடும். பசுத்தாய் எங்கே விடியல ஏந்து நடப்பான்னு ஏசுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துக்குது பாருங்க. ஆனால் தான் நீங்கள் ஏசு ஏற்றுக்கொண்டா நீங்கள் உலகத்துக்கே ஒலி, பூமிக்கே உப்பு. அந்த ஏசு ரத்தத்தில் தேவி நீதி விதியில் பரலோக வானத்துக்கு சகல அதிகாரிங்குது.
அதை பிதாகுமார் பசுத்தாய் மனைவி பேச சொல்லி எங்கள் பிள்ளைங்க பேச சொல்லி ஏரியாவில் இருக்க ஜனங்க பேச சொல்லி சொந்த பந்தம் எல்லாம் ஆதாம் குலத்துக்கு இந்த பாவத்தை மனிதன் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கான 38 வருஷம் பிரச்சனை தர மாட்டேங்குது. நீண்ட காலமாக வியாதி தர சாபம் பாவம் மரணம் தரித்திரம் பாதாளம் ஒழிய மாட்டேங்குது. இப்போ ஒரே பிசாசு போராட்டமாகவே இருக்குது குடும்பத்தில் சமுதாயத்தில். எல்லாம் பத்திரிகை செய்தி தொலைக்காட்சி செய்தியெல்லாம் பாரு. உலகம் போல் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்ற நன்மார்க்கு துன்மார்க்கு உலகம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் கொலைகள் வெறிகள் வியாதிகள் வறுமைகள் தரித்திரங்கள் சாபங்கள் பாவங்கள் வேசித்தனம் விபச்சாரம் எல்லாம் பிசாசுகிட்டே உலகம் ஃபுல்லாக தேவனுக்கு தனக்கு உலகம் குட்டி பாதாளமாகுது. ஏசு அவர் எங்கு சுற்றி திறந்த பிசாசின் வல்லவில் அகப்பட்டு யாவருடைய நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவரத்தம் அது தேவி நீதி துவித்தல் இயேசு கிறிஸ்துவில் ஆமன்ற வாக்கு தத்துவம். அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம் முழு உலகத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும். நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவனில் வார்த்தை நிலைத்திருக்கணும். பாவுன்ட்டு மன ஓடித்தான் ஆகணும். பசுத்தாய் வந்து தாகணும். நீ விடுதலை ஆகித்தான் ஆகணும். தேவடைய ஆசீர்வாதம் கையில் வந்து சேர்ந்து தான் ஆகணும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பசுத்தும் மீட்புமா இருக்கிறார். என்ன நீதி? தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தேதல். பிசாசுக்கு பாவம் மரணமாக இருக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம், முடிவு பாதாளம். தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தேதல், முடிவு பரலோகம். அதனால் தேவனை தேடுங்கள். தேவனை தேடினா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர்னு ஒரு சேனல், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ்ன்னு ஒரு சேனல், இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்தேன். உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போது சங்கீதம் 66ஆம் சங்கீதம் இதோடு கூட முடிக்கிறேன். 1வது வருஷம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். எப்படி தேடுறது? தேவன் பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி இவ்வளவு அன்பு இயேசு சாமண்ட வாக்கு தத்துவங்களை பிதா குமார் பசுத்தாய்க்கு உன் மனைவி பட்டம் தேசம் முழு உலகத்தை. அதனால தான் உங்களுக்கு சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்குள் நன்மை செய், சத்ருகளை சினை, உன் துன்பப்படுது ஜபம் பண்ணு, கிறிஸ்துவை கொடு சபிக்கிற உனக்கு சபிக்கிற பகைக்கு இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை கொடு. உன்னை சத்துருக்களை சினை இயேசு அன்பை காட்டி இயேசு சிநேகத்தை காட்டு. அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளே இயேசு சரியேசில் வேலை இயேசு சாமண்ட வாக்கு பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடு. வாய்நாளெல்லாம் கூட இடைவிடாம கூட எக்காலத்து கூட அசுத்தாய் ஓட பசுத்தாய் வர தேவதூரெல்லாம் உனக்கு பணிவிடை செய்ய நீ தாவீதை போல ஆசீர்வதிக்கப்படும். தாவீது வர விருத்தி அடைந்தான். ஆடு மேய்க்கிற ஒரு ராஜாவாய் உயர்த்தப்பட்டான். அவன் ஐஸ்வர்யவனாகி நல்ல முதிர்வையில் ஐஸ்வர்யம் மகிமையும் கனமும் புகை சேர்ந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறான் பரலோகத்துக்கு தாவீது. அதனால் இந்த சத்தியத்தை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சங்கீதம் 63:1. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாகி என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. இயேசு சிஜீவன் பரிவு வானத்தோடு சகல அதிகாரத்தை பிதா குமார் பசுத்தாய்க்கு செலுத்துங்க. ஆதாம்லேருந்து முழு உலகத்தை செலுத்துங்க. இடைவிடாமல் செலுத்துங்க. எக்காலத்தை செலுத்துங்க. சோர்ந்து போகாமல் செலுத்துங்க. வாய்நாளெல்லாம் செலுத்துங்க. இடைவிடாமல் செலுத்துங்க. எக்காலத்தில் செலுத்துங்க. சோர்ந்து போகாமல் செலுத்துங்க. கிறிஸ்துவை கொடுங்க. உங்கள் மனைவி பேர் சொல்லி தேவன் தனக்குள்ள இயேசு ஜீவன் பரிவு அசுத்தாயத்து பசுத்தாயிருங்க. வாய்நாளாக கிறிஸ்துக்குள்ள இருங்க. உங்கள் பிள்ளைங்க பேர் ஆதாம்குள்ளே பிறந்துங்க. நன்மத்தையும் காட்டி தேவன் தனக்குள்ள பிசாசை தேடி பிசாசு பிள்ளையாகவே இருக்குது. சேட்டை பிள்ளையாகவே இருக்குது. பிரச்சனை எந்த பிள்ளையாகுது. இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் அசுத்தாயத்து பசுத்தாயிருங்க. என் செய்தியை ஷேர் பண்ணி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. 100 செய்தி ஒரு நாளுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஏராளம் செய்திகள் கேட்க ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்வாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதும் கொடுப்பாங்க. அசுத்தாயோட பசுத்தாய் வர தேவதுள்ள வாயினெல்லாம் கிறிஸ்துவ நிலையத்திற்க சகல காலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்கள். இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள். எக்காலத்தை வெளிப்படுத்துங்கள். சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில மாபெரும் எழுப்புதலை நிச்சயம் கொண்டு வருவார். நாம் ஜெபம் பசுத்த பிதாவே, இந்த அருமையான மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துக்கோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவமோ எந்த பாவமாக இருந்தாலும் சரி, நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கினாலே ஆப்பிரிக்காவுக்கு போங்க, ஐரோப்பாவுக்கு போங்க, அமெரிக்காவுக்கு போங்க, வட அமெரிக்கா எங்கே போனாலும் ஆதாம் வழியாக பிறந்தவனா தான் இருப்பான். நன்மை தீமை அறியத்தக்க கனியாக அம்மா வயிற்றில் பிறந்தது அதை தேவன் தனக்குள்ள பிசாசு மகன் பிசாசு இசிக்கி தவிச்சிட்டு இருப்பான். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசமர் திருவிருந்தபடி ஜீவ சரஜீவர் இயேசு சாப்பிட பரலோகமே உங்களுக்கு இருக்குது. அது அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதம் முழு அசுத்தாயிட்டு பசுத்தாயிட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் உலகத்துக்கே ஒலி, பூமிக்கே உப்பு. என் செய்தி கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.
உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 4 செய்தியாக ஒவ்வொரு நாளும் கேளுங்க. கடைசி நாள் லைஃப்பில் தேவன் நிச்சயம் உங்களை வல்லமே பயன்படுத்தியே தீர்வார். ஆனால் எங்கள் சபை குளோபல் சர்ச்சு ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா எல்லாத்திலும் கிறிஸ்தனிங்க இருக்காங்க. எங்கள் சபைக்கு வானம் கூரை பூமி பாதப்படி 816 கோடி பேர் இயேசுக்கு ஜீவன் பருவ தேவன் தனக்கு ஆதவன் 24 hours கட்ட வச்சுட்டே இருக்கிறோம். அசுத்தாய் தத்தி பசுத்தாய் அலையிலையா கிராமங்களில் பட்டல முழு உலகத்தை கட்ட வச்சுட்டே இருக்கிறோம். எல்லா ஆதாம் வழியாக பிறந்த நன்மத்தேவே தேவன் தனக்கு கொடுத்து உலகமே குட்டி பாதாளமாகுது. உலக மக்கள் தொகை 816 கோடி பேரும். அந்த 816 கோடி பேர் நன்மத்தேவே தேவன் தனக்கு உலகம் உள்ள 816 கோடி பிசாசு எப்படி இருக்கும் உலகம். அதனால தான் இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை அவன் இலக்கத்தை இயேசு சாமண்டவாக பிதா ஆதாம் முழு உலகத்துக்கு 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு இரவும் பகலும் கட்ட வச்சுட்டே இருக்கிறோம். அசுத்தாய் தோத்து பசுத்தாய் இறங்கிட்டே இருக்கிறோம். அதனால் எங்கள் சபையோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். எங்கள் சபை குளோபல் சர்ச் உலகளாக திருச்சபை. அதனால் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கிற மனுஷன் அதை தேவன் தர கொடுத்து பிசாசை தேடி தேடி சாபத்தில் பாவத்தை மரணத்தில் பாதாளத்துக்கு போடுறான். இயேசு ஏற்று இயேசு ஜீவ வச்சிருக்கேன். அந்த தேவனி தூக்கத்தில் பிதாக்குமார் ஆதாம் முழுவதுக்கு அசுத்தாய் பசுத்தாய் தேவர்களாம் பண்ணி ஆதாம்குடி கிறிஸ்து சகல ஆசுவாய்ச்சி பல்லவராய்ச்சி இந்த பூமி பல்லவர் பெற்றுக்கொள்ள இந்த சத்தியத்துக்கான ஒருவரை நீ பயன்படுத்துக்காய் நன்றி செலுத்துகிற தாவே ஒரு மாவப்பெரிய எழுப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கும். பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கும். அவனுடைய சங்கீதம் 63:1 படி தேவனே இது என்னுடைய தேவன், அதிகாலமே உண்மை தேடுகிறேன். வறண்டது விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மாவும் மேல் தாகமாக இருக்கிறது. என் மாம்சமானது வாஞ்சிக்கிறது. கிறிஸ்துவை வாஞ்சிக்கட்டும். அந்த கிறிஸ்துவ இயேசு பரலோக வானத்தோட சகல பரலோக ராஜ்யம் பிதாக்குமார் ஆதாம் முழு வாய்நாளாக கட்டி வச்சுட்டே இருக்கட்டா. இடை விடாமல் கட்டும். எக்காலத்து வாய்நாளாம் நித்தியம் இயேசு ஆமட்ட வாக்குத்தத்தை பிதாக்குமார் பஸ்டாய்க்கு மத்தியசமாக ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாளாம் வெளிப்படுத்திக்கிட்டு அசுத்தாயில் தோற்று பசுத்தாய்க்கு தேவர்களாம் பணிவிடை நீரை திராட்சி நாங்கள் கொடிகள் ஒரு நிலவாதங்கள் மிகுந்தகளை ஆசுவாதகன் ஐஸ்வரிகளை சமாதான சந்தோடு பரலோக இந்த பூமி பரலோகத்தை பெற்றுக்கொள்ள இந்த சத்தியத்துக்கு ஒரு ஆசுவத்தை பயன்படுத்துக்க நினைச்சதுக்கா பெரிய காரியம் செய்யிருக்க நினைச்சோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெமில் ஜீவனில் நல்ல பிதாவே ஆவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவன் பகுதியில் எங்கள் சபையில் ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவுகள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆசை. இன்னொரு சேனல் FGC வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ்ன்னு ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ்ன்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 30/5/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் கொடுக்கப்பட்ட செய்தியை மறுபடியும் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை இன்னும் ஏராளமான செய்திகள் கொடுத்த கடைசி நாள் லேப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்தியும் கேளுங்க. உலகத்தில் எங்குமே கிடையாது விலையேற்பட்ட சத்தியங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமான் ஆயிடலாம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற தலையைத்து அதுதான் இல்லைங்க. பாவம்ட்டு மனத்தில் பாதாளத்துக்கு போன அடுத்தது இலவசமாக கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு அது கிறிஸ்துவ நானே வழி சத்தி ஜீவனமாக அந்த ஜீவத்தை தேவனி துவித்தல்ல பிதாக்குமா ஆதாம் முழு உலகத்துக்கு தேவனை தேடி 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 பாவத்திலிருந்து மனது பாத விடையிலாகி ஆசுவாத ஐஸ்வர்யத்தெல்லாம் பெற்று இந்த உலகத்தை வெற்றி வாங்கி பரலோகராஜ் இந்த பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் நம்முடைய சத்தியம். அல்லேலூயா. அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களும் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். செய்தியில் கத்தவங்களோடு பேசியிருக்கிறார். கத்தரை கனம் பண்ணுங்கள். கத்தரை கனம் பண்ணுவதில்லை. கத்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கத்தருக்கு காணிக்கை செலுத்த விருந்தால் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் லேபில் தேவன் நிச்சயம் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.